கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள அரியநாச்சி கிராமத்தில் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது மின்னல் தாக்கி 4 பெண்கள் உயிரிழந்தனர். இதற்கு தமிழக அரசாங்கம் நிவாரணத் தொகையாக ரூபாய் 5 லட்சத்தை அறிவித்தது. குடிச்சா செத்து போயிருவோம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வாலண்டரியாக வம்புக்கும் வீம்புக்கும் போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா அறிவித்தது இந்த தமிழக அரசாங்கம். நடிகரை போய் வேடிக்கை தான் பார்க்க போகிறான், அதில் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துடுறாங்க. அதற்கு தமிழக அரசாங்கம் அந்த கட்சி இந்த கட்சி அவன் சேர்ந்து ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே நிவாரணத் தொகை அறிவிக்கிறாங்க. வேடிக்கை பார்க்க போய் இறந்தவர்களுக்கு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே, ஆனால் விவசாயம் பார்க்க போய் இறந்தவங்களுக்கு 5 லட்ச ரூபா தான். இந்த நிவாரணத் தொகையை அரசாங்கம் எப்படி நிர்ணயம் செய்யுது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும், நிவாரணத் தொகையை அறிவிக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகும், இப்போ இந்த பிக் மாஸ்னு ஒரு கேவலமான ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியை டிவியில் அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஐயோ அப்படின்னு அந்த அதிர்ச்சியில் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த அரசாங்கமும் அந்த நிகழ்ச்சிக்காரனும் சேர்ந்து கண்டிப்பாக ஒரு 50 லட்ச ரூபா இல்லை 1 கோடி ரூபா கூட இழப்பீடு கொடுப்பாங்க போல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். விவசாயிகள் மீது இந்த அரசாங்கம் அக்கறை செலுத்த வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும்.